யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவர். மனமுகந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீங்க என்ன கடை வியாபாரமா, நம்ம இந்த கடை இந்த பிசினஸ் இந்த பண்ணிக்கிறோம் இந்த தொண்டர்கள் விரும்பணும், தலைவர்கள் விரும்பணும், எல்லாரும் இணைந்து வந்தா தான் கூட்டணி. அப்பதான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒரு முனையத்தோடு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க. அதுக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் செய்யறாங்க. அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரி எல்லாம் போகக்கூடாது. சரி வாங்க, ரொம்ப நன்றி. ஐயா யாரை பார்த்து அதிமுக பார்த்து யாரை எமனையே பார்த்தவங்க நாங்க. குண்டவே தொண்டையில வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு, எங்க தலைவனுக்கு உண்டு, எங்க இயக்கத்துக்கு உண்டு. அதனால எந்த காலத்திலையும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது. ஜனநாயகன் படத்துக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுக்கறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எந்த நெருக்கடி எங்க ஜனநாயகம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, அவர் கட்சி நடத்துறதே இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு வேற வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு படத்தை போய் தடை பண்றதுனால அங்க ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதுக்கு தான் பூசுறது? அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். படத்துக்கு இதே மாதிரி தான் நெருக்கடி கொடுத்தாங்க. உதயசூரியனின் பார்வையிலே அப்படின்ற பாடல் வருது. அதே மாதிரி தான் இப்ப ஜனநாயகம் கொடுத்தாங்க. சமூக வலைதளங்களை ஃபுல்லா ஒப்பிட்டு பேசுறாங்க. அது தணிக்கைத்துறைங்க, தணிக்கைத்துறை. அப்ப இருந்த சூழ்நிலை வேற. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்திருந்தது. அதுல அன்பேவா படத்துல தான் சொன்னீங்க, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும். அது உதயசூரியன் வரக்கூடாது, ஒரு சின்னத்தை குறிக்கிறது அப்படின்னு அன்னைக்கு இருங்க தணிக்கைக்குள்ள அதை மாற்றி வைக்க சொன்னாங்க. அது ஒன்றும் இது இல்லை, அது பெருசா இல்லை. இப்ப யூஏ சான்றிதழ் தான் கொடுத்தாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இன்னும் கூட ஓடிட்டு இருக்கு. இன்னும் மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு.